ஆனால் எதுக்கு அவங்க பொறுப்பு ஏற்றுருக்காங்க சொல்லுங்கள் இது வரைக்கும். அதுக்காக பொறுப்பு இல்லாத அரசாங்கம்னு சொல்லாதீங்க. எங்களுக்கு இது பொறுப்பு இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த பள்ளி கட்டடம் இடிந்து விழுந்தது அப்படின்னா அதிகாரிகள் மேலே, அவ்வளோதான். அது மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி ஃபிக்ஸ் பண்ண வேண்டியது தான் ஒழுங்கு. இல்லை தர்கா அவங்களுக்கு சொந்தமானது, அது உண்மையாக இருக்கணும். இல்லைன்னா எப்போ வச்சது தெரியல, அது உண்மையாக இருக்கணும். எதுவுமே இல்லாமல் இப்படி ஆளாளுக்கு முரண்பாடாகவே பேசிட்டு இருந்தீங்கன்னா அப்போது பார்க்குற நாம தான் அப்படியே வாய் பொழுதுன்னு கேட்டுட்டு இருக்கோம் நம்ம எல்லாத்தையும். ஏங்க அவரெல்லாம் காசுக்கு கூவுறவர், பதவிக்கு கூவுறவர். அவரை போய் நீ இந்த மாதிரி சொல்லி நிற்கிறீங்க. கமல்ஹாசனை பற்றி அவர் என்னைக்கு மக்களுக்காக கூவியிருக்காரு? அவர் சொந்தத்துக்காக தான் கூவிக்கிறார். அவர் படம் ஓடலைன்னு ஒன்று மதச்சார்பற்ற நாடை தேடிக்கொண்டு இருக்கேன், இன்னும் தேடி நிற்கிறார். இப்போ என்ன இது, அவர் படம் ஓடின உடனே அது மதச்சார்பற்ற நாடாயிடுச்சு. ஓடலைன்னும் போது அது மதவாத நாடாக இருந்தது. சரி, அந்த படம் ஓடினதுக்கு பிரச்சனை எங்கேருந்து வந்ததுன்னு தெரியுமா? இந்த கான்ஸ்டபிள் போயிட்டான் அப்படின்னு சில வடிவேலுக்கள் சந்தோஷமா இருந்திருப்பாங்க. இப்போ அது இன்ஸ்பெக்டரா திரும்பி வந்துட்டான் அப்படின்னு பார்த்த உடனே மருத பிள்ளை பூச்சிக்கெல்லாம் கொடுக்க முடைக்கும்னு நான் நினைச்சு பார்த்தேனா அப்படின்ற மாதிரி சில பேர் இருப்பாங்க. இருந்துட்டு போட்டோம் ஒழுங்க. இது இன்னெவிட்டபிள். ஏன்னா ஏப்ரல்ல கூட்டணி அமைச்சாரு. இது வரைக்கும் ஒரு ட்ராக்ஷன். கலைஞருக்கு கூட கொடுக்காத பட்டத்தை சமூக நீதி காத்த வீராங்கனை அப்படின்னு புரட்சி தலைவி ஜெயலலிதா அவர்களுக்கு கொடுத்தவர். அவருக்கு தெரியாத அரசியலா? யார் உண்மையான சமூக நீதியை காத்தாங்க அப்படின்றது அவரை விடவா ஒருத்தர் சொல்லிட முடியும்? சமூக நீதி காவலர் ஐயா வீரமணி அவர்கள். அவரால் சமூக நீதி வீராங்கனையாக அடையாளம் காட்டப்பட்டவர் புரட்சி தலைவி ஜெயலலிதா அவர்கள். அவருடைய கட்சி தான் இந்த அதிமுக. ஐயா, இது வேற எங்கேயோ போதா? இளையபாரத நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம நேர்காணல நம்ம சிறப்பு விருந்தினர் இன்டர்நேஷனல் சக்கரவர்த்தி, பொலிட்டிக்கல் சாணக்கியர் நம்ம அருண் சார் நம்மளோட இணைஞ்சிருக்காரு. சார் வணக்கம் சார். வணக்கம் விக்ரம். சாணக்கியர்னாலே அரசியல் தான். அது என்ன பொலிட்டிக்கல் சாணக்கியர் அப்படின்னு தான் உங்களுக்கு கூப்பிட சொல்லி ஒருத்தர் கமெண்ட்ஸ் போட்டிருந்தாரு சார். அதனால இந்த படத்தை கொடுத்துருந்தேன். அதாவது புலின்னா முடிஞ்சு போச்சு. காட்டு புலி அப்படின்னா நாட்டு புலின்னு ஒன்று இருக்கா? புலினாலே காட்டுல இருக்க புலி. ஓகே சார், அடுத்த தடவை கமெண்ட்ஸ் கரெக்டாக போடுங்க. ஸோ அதை நான் கரெக்டாக சொல்லிடுறேன் என்ன பட்டம் கொடுக்கலாம் அப்படின்னு. அப்படி இருக்கு. ஓகே சார், இப்போ பார்த்தோம் அப்படின்னா திடீர் நேரத்துக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு சம்பவமாக இருக்குது. திருப்பரங்குன்றத்தில் ஒருத்தர் திடீர்னு என்ன சார் சொல்லணும், நேற்றுக்கு பார்த்தோம் அப்படின்னா நம்ம பூர்ணச்சந்திரன் அப்படின்றவர் உயிர் திறந்திருக்கிறாரு. ஸோ இதனால் எல்லாருமே கொந்தளிக்கிற நிலைமை ஆயிடுச்சு. திடீர்னு இப்போ பதட்டங்களும் அதிகமாக ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இதுதான் தீர்வாக முடியுமா என்ன அப்புறம்? இல்லைங்க, உயிர் துறப்பது அப்படின்றது என்றைக்குமே ஒரு தீர்வாகாது. அது மக்கள் எல்லாரும் புரிஞ்சுக்கணும். இல்லை சார், அவரோட ஆடியோவை நம்ம கேட்கும்போது அவர் எந்த அளவுக்கு விரக்தி ஆயிருக்காரு அப்படின்றது தெரிய வருது. அதாவது பெரியார் சிலைக்கு பின்னாடி போய் நான் பண்ண போறேன், நான் திமுக தான் என் குடும்பமே, ஜட்ஜு சொல்லியுமே நீங்க கேட்க மாட்டேங்கிறீங்களே, இந்த மாதிரி விஷயங்கள் பார்க்கும்போது கஷ்டமா இல்லைங்க? எதுவா இருந்தாலும் போராட வேண்டும், அதுதான் என்னுடைய கருத்து. இதை நான் என்றைக்குமே ஆதரிக்க மாட்டேன். தயவு செஞ்சு யாருமே இந்த மாதிரி யோசிச்சு கூட பார்க்கக்கூடாது. அதற்கான இடமே கொடுக்கக்கூடாது நம்ம. அதுதான் என்னுடைய கருத்து. எதுவாக இருந்தாலும், எந்த காரணமாக இருந்தாலும். ஏன்னா நான் வாழ்க்கையில் எவ்வளோ போராடி வந்தவன் தான். எவ்வளோ செட்பேக்கை பார்த்துருக்கேன். வறுமையோட கொடுமையை நான் அனுபவிச்சிருக்கேன். அது எல்லாம் கடந்து போகும், அவ்வளோதான். அப்படித்தான் நினைக்கணும். அந்த போராட்ட குணம் இருந்தது அப்படின்னா அதை நான் பாராட்டுவேன். அது எல்லாருக்கும் இருக்கணும். வாழ்க்கையில் போராட்டம் அப்படின்றது, வாழ்க்கையே போராட்டம் தாங்க. ஒரு குழந்தை பிறக்கிறதுலேருந்து கடைசி வரைக்கும் போராடியே தான் இருக்கணும். போராடாமல் யாரும் இருக்க முடியாது. நம்ம சில பேர் நினைப்போம் பணக்கார குடும்பத்தில் பிறந்தா அப்படின்னு. அங்கேயும் என்ன போராட்டங்கள் இருக்குது அப்படின்றது அங்கே இருக்கவங்களுக்கு தான் தெரியும். இது ஏன் இவ்வளோ ஒரு பெரிய இஷ்யூ ஆக்குறாங்கன்னு எனக்கு தெரியல. இது ஒரு தீர்வு வேணும், அவ்வளோதான் என்னால் சொல்ல முடியும். ஆனால் சார், இப்போ பாஜகவினர்லாம் இப்போ நயினார் நாகேந்திரன் அவர்கள் சொல்லும்போது கூட என்ன சொல்கிறாருன்னா, இது திமுக தான் பொறுப்பேற்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு வாதத்தை வைக்கிறாரு. அது சரியா? அது அரசியல், அவங்க அப்படி தான் சொல்லுவாங்க. அது நம்ம ஒன்றும் கேட்க முடியாது. ஆனால் எதுக்கு அவங்க பொறுப்பேற்றிருக்காங்க சொல்லுங்கள் இது வரைக்கும்? அதுக்காக பொறுப்பு இல்லாத அரசாங்கம்னு சொல்லாதீங்க. எங்களுக்கு இது பொறுப்பு இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த பள்ளி கட்டடம் இடிந்து விழுந்தது அப்படின்னா அதிகாரிகள் மேலே, அவ்வளோதான். அது மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி ஃபிக்ஸ் பண்ண வேண்டியது தான் ஒழுங்கு. புரியுது சார். ஆனால் இப்போ அவங்க சொல்கிறது என்னென்னா, இப்போ இறந்தவங்களுக்குலாம், அதாவது கலாச்சாரம் குடிச்ச இறந்தவங்களாம் 20 லட்ச ரூபா கொடுக்குறீங்க. ஆனால் இவங்க இந்த மாதிரி ஒரு விஷயத்துக்காக உயிர் திறந்திருக்கிறாரு, அதுக்கு ஏன் காசு தர மாட்டேன்றீங்க, ஒரு கவர்மெண்ட் ஜாப் கொடுக்கலாமே அப்படின்ற மாதிரி ஒரு வாதத்தை வைக்கிறாங்களே. அது அரசாங்கம் முடிவு செய்யணும். அவங்க 1008 ரீசன் சொல்லுவாங்க எல்லாத்துக்கும் இது மாதிரி பண்ண முடியுமா அப்படின்னு. இப்போவே பார்த்தீங்கன்னா வேறு மாதிரியாக சில பேர் சோஷியல் மீடியாவில் பேசிகிட்டு இருக்காங்க. அது கருணை அடிப்படைன்னு ஒன்று இருக்குது, அவ்வளோதான் நான் சொல்லுவேன்.
கருணை இருந்தால் செய்யலாம். ஓகே சார். சார் ஆனால் இப்போ திடீர்னு இப்போ பார்த்தோம் அப்படின்னா, அந்த வக்ஃப் போர்டு திடீர்னு உள்ள வந்து திருப்பரங்குன்றம் அந்த மலையில் இருக்கக்கூடிய அந்த தூணே வந்து எங்களுது தான் அப்படின்ற மாதிரி சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க சார். முதல்ல அரசு தரப்புல என்ன சொன்னாங்க அப்படின்னா, ஜஸ்ட் இது வந்து சர்வே கல்னாங்க. அப்புறமேட்டு சமணர்கள் வந்து யூஸ் பண்ண கல் அப்படின்னாங்க. இப்போ திடீர்னு வக்ஃப் போர்டு உள்ள வந்து எங்களோட இடம், எங்களோட கல் அப்படின்ற மாதிரி சொல்றாங்களே சார். ஞாபகம் இருக்கா? கவிதாயினி கனிமொழி அவர்கள் தான் அந்த இதை சொல்லியிருந்தாங்க. நம்ம கூட கேட்டிருந்தோம். அது சர்வே கல்லாவே இருக்கட்டுங்க, ஃபார் த சேக் ஆஃப் ஆர்கியூமெண்ட். அதில் ஏற்றுறதுல உங்களுக்கு என்ன வந்தது அப்படின்னு கேட்டோம். அதுக்கப்புறம் அரசு தரப்புலேயே போயிட்டு என்ன சொல்றாங்க, அது சமணர்கள் கல் அப்படின்னு. இப்போ கடைசியாக என்ன சொல்லியிருக்காங்க, அந்த கல் எப்படி வந்ததுன்னே தெரியாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதற்கான ஆதாரங்கள் இல்லை, எப்போ வந்தது எப்படி வந்ததுன்னு தெரியல அப்படின்னா என்னங்க இது? ஒரே தரப்புல இருந்தே ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்ல இருந்தும் ஒவ்வொருத்தரும் போயிட்டு ஒவ்வொரு மாதிரி சொல்றீங்க அப்படின்னா, இப்போ அவங்க தரப்புல அது வந்து தர்காவுக்கு சொந்தமானது அப்படின்ட்டாங்க. அப்போ இவங்களுக்குள்ளேயே ஒத்துமை இல்லை அப்படின்னும் போது, அப்போ இதுல எது உண்மை? அரசு தரப்புலேயே மாறி மாறி சொல்லிட்டு இருக்காங்க இல்லையா? இப்போ கவிதாயினி கனிமொழி அவர்கள் வந்து ஒரு சாதாரண கட்சி உறுப்பினர் கிடையாது. அவங்க வந்து எம்பி, திமுகவில் வந்து ஒரு முக்கிய பொறுப்பில் இருக்காங்க. அவங்களே வந்து பொறுப்பு இல்லாமல் சொன்னாங்கன்னு சொல்ல மாட்டேன். அவங்க வந்து உண்மைக்கு புறம்பாக ஒரு வாதத்தை வச்சிருக்காங்க. அரசு தரப்பு வழக்கறிஞர் வேற ஒரு வாதத்தை வைக்கிறாரு. இது அவங்களுக்கு தெரியாதா? இல்லை அவங்க சொன்னது இவங்களுக்கு தெரியாதா? இவங்க சொன்னது என்ன? யார் சொன்னது உண்மை? ரெண்டுத்துல ஒன்று சர்வேக்கல், அது உண்மையா இருக்கணும். இல்லைன்னா அது சர்வேக்கல் இல்லை அப்படின்னு, சமணர்கள் தூண், அது உண்மையா இருக்கணும். இல்லை தர்கா அவங்களுக்கு சொந்தமானது, அது உண்மையா இருக்கணும். இல்லைன்னா எப்போ வச்சது தெரியல, அது உண்மையா இருக்கணும். எதுவுமே இல்லாம இப்படி ஆளாளுக்கு முரண்பாடாவே பேசிட்டு இருந்தீங்கன்னா, அப்போ பார்க்குற நாம தான் வந்து அப்படியே வாய் பொழுதுன்னு கேட்டுட்டு இருக்கணுமா எல்லாத்தையும்? இது என்ன விதமான ஆர்குமெண்ட் தெரியும்? இவங்களுக்குள்ளேயே ஒரு கோஆர்டினேஷன் இல்லை. எல்லாமே அரசு தரப்பு, காவல்துறை அது இது அப்படின்னு போறாங்க, HRNC போறாங்க. இதுல வந்து எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர் எப்படி உத்தரவு கொடுக்கலாம் இப்படின்லாம் வேற கேட்குறாங்க. எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர் யாரு? அரசு அலுவலர் தானே. அப்போ எப்படி உத்தரவு கொடுக்கலாம்னா அது என்ன? எனக்கு இவங்களே உத்தரவு கேள்வி கேட்டிருந்தாங்கன்னா இப்போ மற்றவங்க கேள்வி கேட்கறதுக்கு முன்னாடி நாமளே கேள்வி கேட்கணும் அப்படின்னு நினச்சிட்டாங்களா? உண்மை என்னைக்காவது ஒரு நாள் வெளிவரும் அப்படின்றதுக்காக தான் இத்தனை வருஷம் மக்கள் போராடி கொண்டு இருந்தார்கள். கோர்ட்டு எத்தனை வருஷமாவது கோர்ட்டுக்கு போயிருக்காங்க. சரி வெளில வரும் அப்படின்னு அந்த முருகனை தான் வேண்டிக்கணும், வேற என்ன பண்றது? சொன்ன மாதிரி சார், இந்த ஜட்ஜ்மெண்ட் எப்போ சார் வரும்? இந்த பக்கம் வாதம் கேட்குறாங்க, அந்த பக்கம் வாதம் கேட்குறாங்க, எப்போ தான் ஜட்ஜ்மெண்ட் வரும்? அது ஜட்ஜ்மெண்ட் ரிசர்வ்டு வரட்டும், வந்தாதான் ஒரு தெளிவு கிடைக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஓகே சார். சார் அதே மாதிரி அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா, நம்ம MG நரேகா திடீர்னு 100 நாள் வேலைவாய்ப்பு திட்டத்தை தூக்கிட்டு என்னமோ ராம்ஜின்லாம் பேர் வைக்கிறீங்களாம்ல, அதனால வந்து ரொம்ப கடுப்புல எல்லாம் இருக்காங்க சார். பாராளுமன்றத்தில் நீங்க சொன்ன கனிமொழி அவர்களே கொந்தளிச்சிருக்காங்க. அவங்க எதுக்கு தாங்க கொந்தளிக்க மாட்டாங்க? அவர் விடுங்க, புள்ளி கமல் அவர்களுமே கொந்தளிச்சிருக்காரு. ஏங்க அவரெல்லாம் வந்து காசுக்கு கூவுறவர், பதவிக்கு கூவுறவர். அவரை போய் நீங்க இந்த மாதிரி சொல்லி நிற்கிறீங்க கமல்ஹாசனை பத்தி. அவர் என்னைக்கு வந்து மக்களுக்காக கூவியிருக்காரு? அவர் சொந்தத்துக்காக தான் கூவிக்கிறார். அவர் படம் ஓடலைன்னு ஒன்று மதச்சார்பற்ற நாடை தேடிக்கொண்டு இருக்கேன், இன்னும் தேடி நிற்கிறார் போல இது. இப்போ என்ன இது? அவர் படம் ஓடின உடனே அது மதச்சார்பற்ற நாடாயிடுச்சு. ஓடலைன்னும் போது அது மதவாத நாடாக இருந்தது. சரி, அந்த படம் ஓடினதுக்கு பிரச்சனை எங்கேருந்து வந்ததுன்னு தெரியுமா? அப்புறம் இவர் வந்து மற்றவங்களை குறை சொல்லி நிற்கிறாரு மதச்சார்பற்ற நாடு அப்படின்னு. என்ன அதான் படம் ஓடல அப்படின்ற ஒரு இதில் என்ன பேசுகிறோன்னு தெரியாமல் அவர் பாட்டுக்கு பேசியிருக்காரு. அவர் இந்த படத்துக்கு எதிர்ப்பு தெரிவிப்பது என்ன பாஜகவா, RSSஆ? அப்புறம் மதச்சார்பற்ற நாடை தேடுறேன்னு சொன்னீங்க. இன்னைக்கு எந்த மாதிரி நாடாக இருக்குது இது? அப்போ இன்னைக்கு அது மதச்சார்பற்ற நாடாக தான் இருக்குது. அதை ஒத்துக்கணும் அவர் அட்லீஸ்ட். இல்லைன்னா அவர் வெளில போயிருக்கணும்ல இந்நேரத்துக்கு. ஒருவேளை தேடி பார்த்துட்டு இல்லைங்க உலகத்திலேயே இந்தியா தான் மதச்சார்பற்ற நாடு, அதனால நான் இங்கே இருக்கேன் அப்படின்னு சொன்னாரா? சொல்லுங்க அதையாது. எதையாவது ஒன்று பேச வேண்டியது. அத்தனை பேர்த்துக்கும் அவங்களுடைய சுயநலம் தான் கூறி, என் சொத்து, என் பணம், எனக்கு பதவி, இவ்வளோதான். நாட்டுக்காக பேசினுக்கிறாங்க இவங்களாம். அது சினிமா நடிகர்கள் பின்னாடி ஓடுறாங்க பாருங்க, அவங்கள சொல்லணும். சார் ஆல்ரெடி வந்து இப்போ தமிழ்நாடு வந்து ரொம்ப நிதி சுமையில் ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கு. இந்த டைமில் வந்து நீங்கள் வந்து 90-10 இருந்து வந்து 60-40 கம்மி பண்ணிட்டதா சொல்கிறாங்களே சார் அந்த ஸ்கீமில். அதாவது ஸ்டேட் கவர்மெண்ட் இன்னும் கொஞ்சம் அதிகமாக காசு கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி. இதில் என்ன தப்பு? ஸ்டேட் கவர்மெண்ட் எதுவுமே கொடுக்க மாட்டீங்க, எல்லாமே மத்திய அரசாங்கம் தான் கொடுக்கணும். இப்போ இந்த 90% அதை வச்சுப்போம். முதல்ல இதுக்கு முன்னாடி 90 கொடுத்துருந்தாங்க இல்லையா? இது எப்படி அந்த ரூபாய்க்கு 29 பைசா தான் கொடுக்குறாங்கன்னு அழுது விட்டுருந்தாங்களே, அந்த 29 இது வருமா? இதெல்லாம் எந்த கணக்கில் வரும்? திருப்பி ஜிஎஸ்டி இதை தான் சொல்லிட்டு இருக்காங்க. ஜிஎஸ்டியில் 50 காசு இந்த பக்கம் வந்துடுது, 50 காசு அந்த பக்கம் போகுது. அந்த 50 காசுல ரெவல்யூஷன் யார் யாருக்கு எவ்வளோ கொடுக்கறது? இந்த மத்திய அரசாங்கத்துக்கு எவ்வளோ செலவு இருக்குது? எவ்வளோ பெரிய ஒரு மிலிட்ரியை மெயின்டைன் பண்ணணும், நியூக்ளியர் இன்ஸ்டலேஷன்ஸ்லாம் இருக்குது, எவ்வளோ விஷயங்கள் இருக்குது. அதுக்கெல்லாம் வந்து செலவு பண்ண வேணாமா? யார் கொடுப்பாங்க? அதுக்கெல்லாம் மிலிட்ரி பட்ஜெட்ன்றது மிகப்பெரிய அமௌண்ட்டுங்க. அதுக்கெல்லாம் யார் காசு கொடுப்பாங்க?
கேட்டால் சொல்லுவாங்க, பாருங்க அந்த சைனா வரும்போது நாம தான் அதிகம் கொடுத்தோம்னு. நம்ம சினிமா நடிகர்கள் நிறைய கொடுத்தாங்க, மக்கள் நிறைய கொடுத்தாங்க, அவங்கள சொல்லணும். அதை விட்டுட்டு நாங்கள் கொடுத்தோம் அப்படின்னு எல்லாத்துக்கும் ஸ்டிக்கர் ஒட்டிங்கன்னா நல்லா இருக்குமா? இப்போது 60-40 அப்படின்னா ரைட், நாங்கள் எதுவுமே கொடுக்க மாட்டோமா? இப்போது இங்கே வந்து நெல்லுக்கு குவிண்டாலுக்கு 2500 கொடுக்க வேண்டும். இங்கே தேர்தல் வாக்குறுதிலாம் எடுத்து படிச்சு பாருங்க. அதே மாதிரி அந்த மன்றிகால, இப்போ அது மன்றிகா இல்லை, அது ஏதோ ராம்ஜி அப்படின்னு வச்சுருக்காங்க. அதில் வந்து 125 நாள் ஆக்கியிருக்காங்க. ஒரு சில இடங்களில் 150 அப்படின்னு இருக்காங்க போல இருக்கு. முக்கியமான விஷயம் நம்ம இதை பார்க்க வேண்டியது, இன்னைக்கும் தமிழகத்தில் வந்து விவசாய சங்கங்கள், விவசாயிகள்லாம் சொல்றது என்னன்னா, இந்த திட்டம் வந்த பிறகு எங்களுக்கு வந்து விவசாய கூலி அப்படின்றது ஏறிடுச்சு. அதனால விவசாயம் நடக்கிற நாட்களில் நீங்க இந்த திட்டத்தை செயல்படுத்தக்கூடாது அப்படின்னு. பஞ்சாப்ல விவசாயிகள் அந்த கோரிக்கை தானே வச்சாங்க. அவங்க இன்னும் ஒரு படி மேலே போயிட்டு என்ன கேட்டாங்க தெரியுமா? இந்த மன்றிகா இருக்குல்ல, இதை வந்து நீங்க இந்த விவசாய கூலி தொழிலுக்கு அமைச்சிருங்க. சும்மா வந்து ரோடு போடுறாங்க, இல்லை வந்து இந்த என்னது குளம் ஏரி இதை தூர் வாடுறாங்க, அங்கே என்ன நடக்குது அப்படின்றது நமக்கு தெரியும். அதனால பேசாம அந்த விவசாய வேலைக்கு அமைச்சிருங்க. நீங்கள் எவ்வளோ கூலி கொடுக்குறீங்களோ ஆனால் மேலே எவ்வளவோ நாங்கள் அதை கொடுக்குறோம். நீங்கள் வந்து 200 கொடுக்குறீங்க அப்படின்னா ஒரு விவசாய கூலி தொழிலாளி 400 வாங்குறாருன்னா நாங்கள் மீதி 200 மட்டும் கொடுக்குறோம். ஆனால் இங்கே வந்து வேலை செய்யுங்க அப்படின்னு. அதை யாருமே ஒத்துக்கலையே. இதே பஞ்சாப் விவசாயிகள் தானே கேட்டாங்க. அவங்க தானே விவசாய சட்டத்தை எதிர்த்து போராடினாங்க. அதே விவசாயிகள் கேட்குறாங்க. ஆனால் இதுக்கு வந்து யாரும் குரல் கொடுக்க மாட்டேங்கிறாங்க. ஏன்? அப்போ விவசாயிகளுக்காக நீங்கள் வந்து குரல் கொடுக்க மாட்டீங்களா? இங்கே நம்ம தமிழகத்திலேயே தேர்தல் வாக்குறுதியில் அந்த மன்றிகால எவ்வளோ கொடுப்போம் அப்படின்னு சொல்லியிருக்கிறத பாருங்க. இப்போ மன்றிகான்றது வந்து மத்திய அரசாங்கத்து திட்டம் 90-10 அதில் அவங்க கொடுத்துருந்தாங்க அப்படின்னா அதை ஒசத்துவோம் அப்படின்னு இங்கே இருக்கிற மாநில கட்சிகள் எப்படி சொல்ல முடியும்? அப்போ இங்கே நாங்கள் வசத்துவோம்னு சொன்னால் அதை இப்போ வசதி கொடுங்க, 60-40 வந்துருச்சுல, உங்கள் ஷேர் 60 ரைட்டுங்க, அவங்க 40 கொடுக்கட்டும், நாங்கள் மேலே போட்டு கொடுக்குறோம், 300 என்ன 400 500 கூட கொடுக்குறோம் அப்படின்னு சொல்ல வேண்டியது தானே? அப்போ விவசாயிகள் மேலே அக்கறை கிடையாது. அதான் மந்திரி வந்து பட்டியலிட்டு இருக்கார். ராஜீவ்காந்தி பேர் எத்தனை திட்டத்துக்கு இருக்கு, எவ்வளோ இடங்களுக்கு இருக்கு, அதே மாதிரி இந்திரா காந்தி பேர் எவ்வளோ இருக்குது. இதுலேயே இன்னொன்று சொல்லியிருந்தாங்க, 2005 இந்த திட்டம் வந்தப்போ வெறும் என்ரிகா தான், மன்றிகா கிடையாது. 2008க்கு அப்புறம் தான் அது வந்து மகாத்மா காந்தி அப்படின்னு கொண்டு வந்திருக்காங்க. அப்போ அது வரைக்கும் என்ன பண்ணாங்க? இதெல்லாம் கேட்காம எதை சொன்னாலும் வந்து ஒரு எதிர்ப்பு தெரிவிக்கணும், ஏதாவது ஒன்று பண்ணணும், நாங்கள் தான் விவசாயிகளுக்கு அப்படின்னு. அப்போ அந்த வந்து இந்த திட்டத்தில் உங்கள் பாணியில் நாங்கள் மன்றிகான்னு சொல்கிறோம். அப்போ அந்த மன்றிகா திட்டத்தை வந்து விவசாய நிலம் வச்சுருக்காங்கல்ல, அவங்களோட அட்டாச் பண்ணி கொடுங்க, அவங்க அங்கே வேலை பார்க்கட்டும். செய்வாங்களா? இல்லை நீங்கள் தான் வந்து அதை கேட்பீங்களா? விவசாயிகளுடைய கோரிக்கை இது, நான் சொல்லலை. பஞ்சாபில் போராடின விவசாயிகள் கோரிக்கை வைத்தார்கள், நீங்கள் அதை சேர்த்து விடுங்கன்னு. ஏன் கேட்க மாட்டேங்கிறீங்க? இங்கே இருக்க விவசாயிகளும் அதானே சொல்லிட்டு இருக்காங்க. அதனால இப்போது நம்ம சமீபத்தில் கூட செய்தியில் படித்தேன், மயிலாடுதுறையில் ஹிந்தியில் பாட்டு பாடிக்கின்னு பெங்காலியில் பாட்டு பாடிக்கின்னு நாற்று நட்டுனுக்கிறாங்க. தேங்காய் பறிக்கிறதுல பிரச்சனை வந்தது இந்த திருப்பூர் கோயம்புத்தூர் ஏரியாவில் அப்படின்னு நினைக்கிறேன். என்னென்னா இவங்க வந்து அந்த வடக்குலேருந்து வந்த தொழிலாளிகளை கூப்பிட்டு வராங்க, உள்ளூர் தொழிலாளிகள் வந்து பிரச்சனை பண்ணுறாங்க, என்ன நீங்கள் அங்கேருந்து கூப்பிட்டு வரீங்கன்னு. இவங்க என்ன சொல்கிறாங்க, அது பாருங்கள், இவங்க ஒரு காய்க்கு இவ்வளோ அப்படின்னு கம்மியாக கேட்குறாங்க, அவங்க அவ்வளோ கேட்குறாங்க. ஏற்கனவே தேங்காய் விலை, அது நான் சொல்கிறது போன வருஷம், இப்போ தேங்காய் விலை கொஞ்சம் ஏறி இருக்கு, இது எங்களுக்கு கட்டுப்படி ஆகாதுங்க, நாங்கள் எப்படிங்க கொடுக்க முடியும்? அதனால் எங்களுக்கு எங்கே கட்டுப்படி ஆகுதோ அவங்கள தான் வச்சு வேலை பார்க்க முடியும். ஒன்று இவங்களை வந்து அந்த ரேட்டுக்கு வர சொல்லுங்கள். அவன் பாரு எங்கேருந்தோ வராங்க, இங்கே வந்து இந்த கூலிக்கு வேலை செஞ்சுட்டு வீட்டுக்கும் காசு அனுப்புகிறாங்க. அப்போ உள்ளூரில் இருக்கவங்க இவங்களுக்கு வந்து தங்குற இடம், சாப்பாடு எல்லாமே இன்னொரு தனி எஸ்டாப்ளிஷ்மெண்ட் இல்லை, குடும்பம் அங்கே இருக்குது. இங்கே அவன் தனியாக ரூம் எடுத்து தங்கின்னு சமைச்சு சாப்பிட்டுன்னு அந்த செலவு ஒன்று இருக்குது இல்லை. அப்போது இது போக இந்த கூலிக்கு அவன் வேலை செய்கிறான். அப்போ உள்ளூரில் இருக்கவங்களுக்கு அவங்க ஏன் இந்த கூலிக்கு வரமாட்டேங்கிறாங்க? இந்த மாதிரி பண்ணால் அப்புறம் விவசாயி என்ன பண்ணுறது? எங்களுக்கு கட்டுப்படி ஆகாது, இருக்கிறதெல்லாம் கூலியாகவே கொடுத்துவிட்டு அப்புறம் நாங்கள் என்ன பண்ணுறது அப்படின்னு அன்னைக்கு யாரும் குரல் கொடுக்க வரல. அப்போது இந்த புள்ளி கூட்டணியில் இருக்கவங்களுக்கு அக்கறைன்றது விவசாயிகள் மேலே கிடையாது. மோடி அரசாங்கம் எதை கொண்டு வந்தாலும் எதிர்க்கணும், பார்த்தீங்களா, நாங்கள் தான் அவங்க நண்பன் சொல்லி ஏமாற்றி ஓட்டு வாங்கணும், இதுதான் அவங்க அக்கறை. இது என்னைக்கு விவசாயிகள் புரிஞ்சுக்கிறாங்களோ அன்னைக்கு தான் அவங்க வாழ்க்கையில் ஒரு மாற்றம் வரும். பட் இருந்தாலும் மகாத்மா காந்தியின் பேரை தூக்குனது தப்பா தெரியலையா? ஒன்று செய்யலாமா? இது ராஜீவ்காந்தி என்ரிகா அப்படின்னு வச்சா சும்மா இருந்திருப்பாங்களா? அவங்க வந்து புதுசாக ஒரு பேர் வச்சுருக்காங்க. என்னை பொறுத்த வரைக்கும் இந்த பேர் மாற்றினதுன்றது இது என்னங்க, இதை ஒன்று இருந்துட்டு போது விடுங்க. இது வந்து சும்மா இருக்கவங்களுக்கு அவல் கொடுத்தா மாதிரி தான்.
அந்த புலிகேசி வந்து வாங்க இங்கே வந்து எல்லாம் சண்டை போடுவாங்க, அந்த மாதிரி ஏதோ ஒன்று இது பண்ணிக்கணும்னு. இப்போ பாருங்கள், இது வந்து நான் பாஜகவுடைய ஒரு சரியான ஸ்ட்ராட்டஜியாக தான் பார்க்குறேன். இதைத்தான் பேசினுக்கிறாங்களே தவிர அந்த ப்ரைவேட் செக்டாரை நியூக்ளியரில் கொண்டு வருது, அந்த இன்சூரன்ஸ் 100% அதை பற்றிலாம் யாரும் பேசவே இல்லை. எல்லாம் இதை தான் பிடிச்சின்னுக்கிறாங்க. ரைட், இந்தா இவங்களுக்கு இதை கொடுத்துரு, அதை பாட்டுக்கு பாஸ் பண்ணிட்டு ராஜ்யசபாலையும் கடகடன்னு கொண்டு போயிட்டு அந்த நியூக்ளியரில் ப்ரைவேட் செக்டார் அதை பாஸ் பண்ணிட்டாங்க. இவங்கெல்லாம் என்ன பண்ணாங்க, வெளிநடப்பு பண்ணோம், அவ்வளோதான். வேற என்ன பண்ணுவாங்க? அதை பற்றி இன்னைக்கு யாரும் பேசலை. திருப்பி மன்ரேகா ஜிராம்ஜி இதைத்தான் பேசினுக்கிறாங்க. அவங்க வந்து இதான் சொல்லுவாங்களே, நாங்கள் லெஃப்டில் இண்டிகேட்டர் போட்டு ரைட்டில் கை காமிச்சிட்டு நேராக போயின்னு இருப்போம் அப்படின்னு. அந்த மாதிரி பாஜக நேராக போயின்னுக்கிறாங்க. இவங்க வந்து இப்படி கூட சொல்லலாம், மசாலா காஃபே அவர் சொல்லுவார், நீ என்ன பண்ணு, லெஃப்டில் இண்டிகேட்டர் போட்டு ரைட்டில் போயிரு அப்படின்வாரு. அவங்கள துரத்திட்டு போவாங்க, பத்தியா ஏமாந்துட்டா அப்படின்னு. மனோபாலா சார், ஆமாம். ஸோ அந்த படத்தை பார்த்துருப்பாங்கன்னு நினைக்கிறேன் இங்கே இருக்கிற சில பேர். அப்படியுமா வந்து இப்படி ஏமாந்து போகிறாங்க, இதுக்கு நான் என்ன பண்ண முடியும்னு தெரியல. சார் அடுத்ததாக பார்த்தோன்னா, நம்ம இந்த திருப்பூரில் திடீர்னு அண்ணாமலை அவர்கள் கைது செய்யப்படுறாரு. அதுவும் இல்லாமல் இப்போ திடீர்னு நிறைய ப்ரெஸ் மீட்ஸ் கொடுக்க வராரு. ஸோ களத்தில் இறங்கிட்டாரா என்ன அண்ணாமலை அவர்கள்? இது வந்து நம்ம சொன்னது தான், அண்ணாமலை அவர்களை வந்து முழுமையாக யூட்டிலைஸ் பண்ணிக்கிறது அப்படின்னு மத்திய பாஜகவில் முடிவு பண்ணிட்டாங்க. அதனுடைய ஒரு பார்ட்டாக தான் நான் பார்க்குறேன். என்ன ஒன்று இந்த கான்ஸ்டபிள் போயிட்டான் அப்படின்னு சில வடிவேலுக்கள் சந்தோஷமா இருந்திருப்பாங்க. இப்போ அது இன்ஸ்பெக்டரா திரும்பி வந்துட்டான் அப்படின்னு பார்த்த உடனே பிள்ளை பூச்சிக்கெல்லாம் கொடுக்க முடைக்கும்னு நான் நினைச்சு பார்த்தனா அப்படின்ற மாதிரி சில பேர் இருப்பாங்க. இருந்துட்டு போட்டோம், விடுங்க. இது வந்து இன்னெவிட்டபிள். ஏன்னா ஏப்ரலில் கூட்டணி அமைச்சார்கள், இது வரைக்கும் வந்து ஒரு ட்ராக்ஷன் இல்லை. அப்போ இப்படித்தான் செஞ்சானோ. பாஜகவில் வந்து பொறுமையா இருந்து இப்போ வந்து சரியா அவங்களுடைய அரசியலை காமிக்கிறாங்க. இது வருங்க, ரைட், நீங்கள் சொன்னீங்க, அதனால் அவர் தலைவர் பதவியிலேருந்து வந்தார். ஆனால் அதுக்காக நாங்கள் அவங்கள ஒதுக்கி வச்சில்ல. இங்கே சில சில்வண்டுகள் வந்து அவ்வளோதான், அண்ணாமலையோட அரசியல் முடிஞ்சிடுச்சு அப்படின்னு கூத்தடிச்சிருந்தாங்க. அவங்கள பார்த்தா தான் எனக்கு சிரிப்பு வருது. அவர் இப்படித்தான் அரசியல் பண்ணுவார். கூட்டணினும் போது நாங்கள் சும்மா இருக்க முடியாது, நீங்கள் இதை பண்ணியிருக்கணும், பண்ணலை, இப்போ கூட்டணியாக பண்ணுறாங்க. ஸோ இது ஒட்டுமொத்த கூட்டணிக்கு தானே வந்து பலன். அதனால் இது ஒன்றும் தப்பு இல்லைன்னு தான் நினைக்கிறேன். இப்படித்தான் போகணும் அரசியல். சொல்லப்போனால் இது அதிமுக முதலியே கையில் எடுத்துருக்கணும். அவர் எடுக்கல, இவர் எடுத்திருக்காரு, இதில் என்ன தப்பு? அவர் சொல்லும்போது இப்போ கேரளாவில் வந்து நாங்கள் கிட்டத்தட்ட வந்துட்டோம், அதே மாதிரி தான் இங்கே தமிழ்நாட்டில் 2026 வருன்ற மாதிரி ஒரு வாதத்தை வைக்கிறாரு. இது கரெக்டான வாதமா என்ன? இது வந்து நான் தான் சொல்லிட்டு இருக்கேன், ஸ்டில் தே ஹேவ் காட் அ சான்ஸ். என்டிஏ சரியாக அரசியல் பண்ணாங்கன்னா அவங்களால பண்ண முடியும். ஏன்னா இந்த தடவை திமுகவுடைய வாக்கு வங்கி சரிய போகின்றது பிகாஸ் ஆஃப் விஜய் ஃபேக்டர். இது வந்து முதல் பாதிப்பு நாதாக்கா, அடுத்தது விசிகானும் போது அது கூட்டணியில் இருக்கின்றது. அந்த திமுக ஒரு பெரிய எங்களுக்கு வாக்கு சதவீதம் இருக்குது அப்படின்னு நினச்சிட்டு இருக்காங்க, அதில் வந்து ஒரு ஓட்டை விழ போகின்றது. ஸோ இந்த நேரத்தில் இவங்க அதிரடி அரசியலை கையில் எடுத்தால் அப்போது ரைட், அவங்க வந்து ஒரு ஸ்பாயில் ஸ்பாட் ஓட்டை கட் பண்ண போகிறாங்க. பட் ஒட்டுமொத்தமாக நாங்கள் தான் கிரெடிபிள் ஆல்டர்னேட்டிவ். ஒரு பக்கம் விஜய் வந்து திமுக தீய சக்தி, நாங்கள் தான் தூய சக்தி அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. எனக்கு வந்து அந்த ஒரு படத்தில் ஞாபகம் வரும், என்ன சக்தி அப்படின்வாங்க மனோரமா, காசேதான் கடவுளடா, அந்த மாதிரி தான் ஞாபகம் வரும். ரைட்டு, அவர் பாட்டுக்கு ஒரு தடவை பண்ணிட்டு இருக்கட்டும். அவர் அந்த திமுக கோட்டையில் ஓட்டையை போட்டோம். நீங்கள் அதில் வந்து அசந்துராமல் அவர் வருவார் அப்படின்னு இருக்காமல் நீங்கள் உங்கள் அரசியலை பண்ணுங்க. அப்போது அந்த கிரெடிபிலிட்டி ஃபேக்டர்னு ஒன்று இருக்குது, அது அந்த பக்கம் கிடையாது, தாவேகா பக்கம். அதை நீங்கள் எஸ்டாப்ளிஷ் பண்ணும்போது தாராளமாக ஜெயிக்கலாம். பட் ஆனால் இப்போ அதிமுக சரியான எதிர்கட்சியாக செயல்படுற மாதிரி ஒன்றும் தெரியலையே சார். ஆனால் படுவாங்க, காலத்தின் கட்டாயம் பட்டு தான் ஆகணும். அவங்க பண்ணா என்ன, இல்லை கூட்டணி கட்சி பாஜக இப்போ லைம்லைட்ல தெரியுற மாதிரி இருக்குது. பரவாயில்ல, என்ன இப்போ எப்படியும் வந்து ஒரு 50லேருந்து 70 சீட் கொடுப்பாங்களா பாஜகவுக்கு? கொடுக்குறாங்களா இல்லையா பாருங்களேன். இதுவும் காலத்தின் கட்டாயம். ஏன் கமல்ஹாசன் மட்டும்தான் சொல்லமா பதவி கொடுத்தது காலத்தின் கட்டாயம்னு? நாங்கள் சொல்ல மாட்டோமா? ஓகே சார். அடுத்து இப்போ நம்ம தீகா வீரமணி அவர்கள் திடீர்னு என்னன்னு தெரியல, இவ்வளவு நாள் எங்கேயோ இருந்தாருல, இப்போ திடீர்னு வெளியே வந்துட்டு திமுக கூட்டணி மிகப்பெரிய மாபெரும் கூட்டணி, எங்களை வந்து எதுவுமே செய்ய முடியாதுன்றாரு. அதுக்கப்புறம் யார் சிஎம் பதவியில் உட்காருவாருன்றதை தீர்மானிக்கிற இடத்துல நாங்கள் இருக்குன்ற மாதிரிலாம் பேசுறாரு சார். திடீர்னு இவ்வளவு நாள் அமைதியாக இருந்துட்டு இவர் தீர்மானிக்கிறாரா? கரெக்ட். ஆசிரியர் ஐயா மானமிகு வீரமணி அவர்கள் வந்து ஆமாம் தமிழகத்தின் மூத்த அரசியல்வாதி அவர்கள். கலைஞருக்கு கூட கொடுக்காத பட்டத்தை சமூக நீதி காத்த வீராங்கனை அப்படின்னு புரட்சி தலைவி ஜெயலலிதா அவர்களுக்கு கொடுத்தவர். அவருக்கு தெரியாத அரசியலா? யார் உண்மையான சமூக நீதியை காத்தாங்க அப்படின்றது அவரை விடவா ஒருத்தர் சொல்லிட முடியும்? சமூக நீதி காவலர் ஐயா வீரமணி அவர்கள். அவரால் வந்து சமூக நீதி வீராங்கனையாக அடையாளம் காட்டப்பட்டவர் புரட்சி தலைவி ஜெயலலிதா அவர்கள். அவருடைய கட்சி தான் இந்த அதிமுக. ஐயா, இது வேற எங்கேயோ போதா?
சரி விடுங்க, ஏதோ ஒரு பட்டம் குத்துட்டாரு, அதை நம்ம ஞாபகப்படுத்திக்கினே இருக்கணும், அவ்வளவுதான். நல்லா இருக்குல்ல இது? வெரி குட். சரி சார், கடைசி ஒரு விஷயம் சார். உதயநிதி ஸ்டாலின் அவர் நாளைக்கு வந்து கிறிஸ்மஸ் விழாவில் பேசும்போது, அதாவது கிறிஸ்டினும் அதே மாதிரி நம்ம திராவிட இயக்கமும் ஒரே கொள்கைகளை கொண்ட கொள்கை அப்படின்ற மாதிரி சொல்றாரு சார். எந்த மாதிரி விஷயத்துல சார்? இது வந்து அவர் 2ஆம் கலைஞர் அப்படின்னு சொல்றாங்க இல்லையா? யார் சார்? உதயநிதி இளம்பெரியார் தானே சார் அவர்களை. சொன்னாங்க? இல்லையே, 2ஆம் கலைஞர் ஓ, அடுத்த ஸ்டெப் போயாச்சு. அப்படி கூட சொன்னதா நான் கேள்விப்பட்டேன். கலைஞர் அவர்கள் ஒன்று சொல்வார். அவர் வந்து பத்திரிகையாளர் கூட்டத்தில் பேசும்போது, நானும் பத்திரிகையாளர் அப்படின்வார். ஆமா, அவர் பத்திரிகையாளராக இருந்திருக்கார். நானும் வந்து ஒரு எழுத்தாளர்னுவார். ஆமா, அவரும் ஒரு எழுத்தாளர். அவர் நடிச்சிருக்காரு கூட நினைக்கிறேன். நானும் ஒரு நடிகன்னுவார். அதனால அதுவும் எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் கம்யூனிஸ்டுகள் மத்தியில் பேசும்போது, நானும் வந்து, அதாவது தொழிலாளர்கள் வந்து, நானும் ஒரு கம்யூனிஸ்ட் அப்படின்வாரு. நானும் ஒரு விவசாயி அப்படின்வாரு. அது எல்லாம் அவருக்கு பொருந்தும். அந்த மாதிரி கிறிஸ்மஸ் விழாவில் கலந்துக்கின்னு அவர் அந்த மாதிரி சொல்லியிருக்காரு. கிறிஸ்மஸ் விழாவில் கலந்துக்கின்னு சொல்லவர் பிள்ளையார் சதுர்த்தி விழாவில் கலந்துக்கின்னு ஏதாவது சொல்வாரா? சொல்ல மாட்டாங்க. ஏன் அப்படின்னா, நாமெல்லாம் வந்து ஒரு தலைவர் ஒரு தடவை சொன்னார் இல்லையா, சொரணை கட்ட சோட்டால் அடித்த அப்படின்னு, நாம் அப்படியே இருக்கிறதுனால தான் அவர் அப்படி சொல்றாங்க, வேற ஒன்றும் இல்லை. ஆனால் சரி விடுங்க, அண்ணன் விஜய் அங்கே காத்துட்டு இருக்கார், நாங்க தான் அடுத்தது அப்படின்னு பார்த்துக்கலாம். சிறுபான்மையர் ஓட்டுக்காகவா? அது எனக்கு தெரியாது. மொத்த ஓட்டையே அவர் அள்ளிட்டு போனோன்னு பார்க்குறாரு. அதில் எவ்வளோ அள்ள முடியுமோ பார்க்கலாம். சார், அற்புதமாக விளக்கம் கொடுத்தீங்க சார். உங்கள் பொன்னான நேரத்தில் ஒதுக்குனதுக்கு மிக்க நன்றி சார். நன்றி விக்ரம்.